கணவன் மனைவிக்குள்ள ஒரு குடும்ப நல வழக்கு நிலுவையில் இருக்கு. அதுக்கப்புறம் பேசி 2 பேரும் சமரசமா மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. அதே சமயத்துல ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸோ இல்ல விசிட்டேஷன் ரைட்ஸ் கேஸோ கஸ்டடி கேஸோ இல்ல டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸோ ஏதாவது கேசஸ் இருந்துச்சுன்னா அது தனியா ரன் ஆகுமா? மியூச்சுவல் கன்சர்ன்ட் மட்டும் அவங்க விவாகரத்து மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வழக்குல எல்லா வழக்குகளையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், எங்களுக்குள்ள எந்த பெண்டிங் கேசஸும் இல்லை, எல்லாவற்றையும் நாங்கள் செட்டில் பண்ணிக்கிட்டோம், பர்மனன்ட் அலிமனி, சைல்டு கஸ்டடி, விசிட்டேஷன் ரைட்ஸு எல்லாத்தையும் நாங்கள் செட்டில் பண்ணிக்கிட்டோம், ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க கேசஸ் எல்லாம் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல நாங்கள் நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல நமக்கு விவாகரத்து கிடைக்கும். அந்த கேசஸ் தனியாக போயிட்டே இருக்கட்டும், எனக்கு மியூச்சுவல் கன்சர்ன்ட்ல டிவோர்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது.